ஓம் சிவம் சிவகரம் சாந்தம் சிவார்ப்பணம் சிவோத்தமம் சிவமார்க பிரமீகாரம் பிரணதோஷ்மி சதா சிவம். ஆதிரன் யூடியூப் சேனல் மூலமாக இப்படியான ஒரு ஜோதிட நுட்பம் என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்து இன்றைய தின நிகழ்ச்சியிலே நாங்கள் ஏன் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்பது சம்பந்தமாக சிந்திக்கலாம் என்று எண்ணியிருக்கிறோம். அதாவது எங்களுடைய இந்து மக்களை பொறுத்தவரையில் ஜாதகம் பார்த்து கொள்வது, ஜோதிட பலாபலன்களை அறிந்து கொள்வதில் அதீதமான ஆர்வம் காட்டுபவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அதே சமயம் இந்த ஜாதகங்கள் பார்ப்பது வீண், இதை பார்ப்பதினாலே நேரம்தான் வீணாகும், இதை பார்ப்பதினால் எந்த பிரயோசனமும் இல்லை என்று சொல்லக்கூடிய சிலரையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இருக்க நாங்கள் ஏன் இந்த ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்பது சம்பந்தமாக சிறிது சிந்திப்போம். இந்த நவக்கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், குரு, சுக்கிரன், சனீஸ்வரர், ராகு, கேது என்று சொல்லப்படக்கூடிய 9 கோள்களும் எங்களை இயக்கிக் கொண்டு இருக்கின்றன. வானமண்டலத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 9 கோள்களையும் எங்களுடைய சித்தர் பெருமக்கள் தங்களுடைய ஞான திருஷ்டியின் மூலமாகவும் தவத்தின் வலிமை மூலமாகவும் அறிந்து எந்தெந்த கோள்கள் எந்தெந்த இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார்களோ அதனால் மக்களுக்கு ஏற்படும் பலாபலன்களை ஏடுகளில் கணித்து வைத்ததை மூல நூல்களாக, ஜோதிட சாஸ்திர நூல்களாக நாம் இப்போது வரை பின்பற்றி வருகிறோம். இந்த சூரியன் முதலாகிய 9 கோள்களும் வானமண்டலத்திலே சஞ்சாரம் செய்வதற்கு ஏற்றவாறே ஒவ்வொரு மனிதருக்கும் நன்மைகள் தீமைகள் நிகழ்கிறது. ஒரு மனிதன் நல்ல படிப்பாளியாக இருப்பதும், படிப்பிலே மந்தமாக இருப்பதும், நல்ல புத்திசாலியாக இருப்பதும், புத்தி மந்தமாக இருப்பதும், உரிய நேரத்திலே திருமணம் நடப்பதும், திருமண தாமதம் நகழ்வதும், உரிய நேரத்திலே நல்ல வேலை கிடைப்பதும், வேலை இல்லாமல் திண்டாடுவதும், நல்ல வசதியாக இருப்பதும், வசதிக்கு குறைவாக இருப்பதும், இப்படியாகிய எல்லா விதமான நன்மைகள் தீமைகள் எல்லாமே இந்த நவக்கிரகங்களின் சஞ்சாரம் மூலமாகவே நமக்கு கிடைக்கிறது. இதை நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் நமக்கு ஜனன ஜாதகம் என்று நாம் பிறக்கும் போதே நம்முடைய கிரக நிலைகளை நம்முடைய பிறந்த நேரத்தின் பிறந்த திகதியின் அடிப்படையிலே அந்த ஜனன ஜாதகத்தை எழுதி அந்த ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் நமக்கான நல்ல பலன்கள் தீய பலன்களை நாம் அறிந்து அதற்குரிய வகையிலே நாம் பரிகாரங்களை செய்து தப்பித்துக் கொள்கிறோம். இதுவே நாம் ஜாதகம் பார்ப்பதற்கான நோக்கம். இந்த ஜாதகத்தை பார்த்து அந்த பலன் செய்வதன் மூலமாக, பரிகாரம் செய்வதன் மூலமாக, உதாரணமாக ஒருவருக்கு 8லே சனி இருந்து அஷ்டம சனி தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர் மிகப்பெரிய யாகங்கள், மிகப்பெரிய பரிகாரங்கள், மிகப்பெரிய அபிஷேகங்கள் எல்லாம் செய்தாலும் 8லே சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி 9ற்கு மாறப்போவது கிடையாது. 8லே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 8லேயே தான் இருக்க போகிறார். பிறகு எதற்கு நாம் இந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டால், அவர் 8லே இருந்து கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை குறைத்து கொடுப்பதற்காக. நாம் இந்த பரிகாரங்களுக்கு வடமொழி ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு பெயர் பிரீத்தி. இந்த பிரீத்தி என்பது அந்த கிரகத்தை சாந்திப்படுத்துவது, அந்த கிரகத்தை நாம் மகிழ்ச்சிப்படுத்துவது. இப்படியான பிரீத்திகளை நாம் செய்யும் போது அந்தந்த கிரகங்கள் சந்தோஷப்பட்டு நமக்கு கொடுக்க வேண்டிய கெடுபலன்களை குறைத்து நமக்கு கொடுக்க வேண்டிய நட்பலன்களை அதிகமாக செய்யும் என்பது நமது ஐதீகம். அந்த அடிப்படையிலேயே நாம் இந்த செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு இந்த பலன்களை கொடுக்கிறது. ஆகையினாலே நாம் ஒரு கிரகங்களுக்குரிய பரிகாரங்களை, பிரீத்திகளை, சாந்திகளை செய்யும் போது அந்தந்த கிரகங்கள் நமக்கு நன்மைகளை அதிகமாக செய்கிறது, கெடுபலன்களை குறைத்து செய்கிறது. இப்போது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், எந்த கிரகம் நமக்கு பாதகத்தை செய்கிறது, எந்த கிரகம் நமக்கு சாதகத்தை செய்கிறது என்பதை நாம் அறிந்து அந்த கிரகத்தினுடைய வழிபாடுகளை கூடுதலாக செய்து அந்த கிரகத்தை மகிழ்விப்பதற்காகவே நாம் ஜோதிடரை அணுகி ஜோதிடம் மூலமாக நம்முடைய கெடுபலன் செய்யக்கூடிய கிரகத்தையும் நட்பலன் செய்யக்கூடிய கிரகங்களையும் அறிந்து கொண்டு அதற்குரிய வழிபாடுகளை நாம் மேற்கொள்கிறோம். ஆகையினாலே ஜோதிடரை அணுகி நாம் ஜாதகங்களை பார்த்து கொள்வது, ஜனன ஜாதகம், தசாபுக்தி, கோல்சார பலன் போன்றவற்றை அவ்வப்போது தெரிந்து கொள்வது நாம் அந்தந்த வழிபாடுகளை திறமாக செய்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். ஆகையினாலே இது போன்ற
ஜோதிட பலாபலன்களை அறிந்து நாம் அந்த வழிபாடுகளை செய்யும் போது நமக்கான கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் மென்மேலும் அதிகரிக்கும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மையாக கருதப்படுகிறது. ஆகையினாலே அன்பர்களே, தொடர்ந்து ஜாதகம் சம்பந்தமான நற்சிந்தனைகள் யாவும், ஜோதிடம் சம்பந்தமான நுட்பங்கள் யாவும் இந்த ஜோதிட நுட்பம் என்ற நிகழ்ச்சி வாயிலாக ஆதிரன் யூடியூப் சேனலிலே தொடர்ந்து எதிர்பாருங்கள். இத்தனை நேரம் உங்களோடு இந்த ஜோதிட நுட்பம் நிகழ்ச்சி வாயிலாக நற்சிந்தனையை வழங்கிய நான் நெடுந்தீவு சிவஸ்ரீ பத்மநாத சனக்குமார சிவாச்சாரியார். நாம் பூஜைகளுக்கு பயன்படுத்துவதற்காக தரமான கற்பூரங்களையும் தரமான கப் சாம்பிராணிகளையும் தயாரித்து விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேல் பிராண்ட் எனும் பெயரிலே இந்த தரமான கற்பூரங்களையும் தரமான கப் சாம்பிராணிகளையும் தயாரித்து விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிரன் நிறுவனத்தினர் மூலமாக, ஆதிரன் யூடியூப் சேனல் மூலமாக இந்த ஜோதிட நுட்பங்கள் எனும் நிகழ்ச்சி வாயிலாக மக்களுக்கு இத்தனை பயனுள்ள தகவல்களை வெளியிட்டதில் நானும் மனமகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக மக்களும் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக பயனடைவார்கள் என்று நம்புகிறேன். இப்படியான நற்காரியங்களை செய்து கொண்டிருக்கும் ஆதிரன் நிறுவனத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த ஆதிரன் யூடியூப் சேனல் மூலமாக ஜோதிட நுட்பங்கள் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஜோதிட கருத்துக்கள், மக்களுக்கு அறியாத பல நுணுக்கமான கருத்துக்களை வெளியிட நானும் தயாராக இருக்கிறேன். ஆதிரன் நிறுவனமும் எங்களுடன் கூட இருக்கிறது என்ற ஒரு உத்வேகத்தோடு மக்கள் அனைவரையும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கிறோம். சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசாத்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. நன்றி. ஓம் நம சிவாய. வேல்